இந்த வீடியோவில் ஒரு வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 சிசிடிவி கேமரா போட்டிருந்தோம். அதை பற்றி தான் அந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்க்கணும் நம்ம சேனல் நீங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சிசிடிவி, டிடிஹெச், சேல்ஸ், சர்வீஸ், அக்சசரிஸ் காஞ்சிபுரத்தில் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு எங்கே தேவைப்பட்டாலும் சரி, சிசிடிவி தேவைப்பட்டாலும் சரி, சிசிடிவி நியூ கனெக்ஷன் எது தேவைப்பட்டாலும் சரி கால் பண்ணுங்கள். 9585006736. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா இவர் வந்து ஃபாரினில் இருக்கிறாரு. இவர் எப்படின்னா வீட்டில் ஒரு 4 சைடு ஓகேங்களா, 4 சைடு மட்டும் எனக்கு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி 4 டைரக்ஷனுக்கு எனக்கு ஒரு 4 கேமரா, அதிகமாகலாம் கேமரா வேணால் ஒரு 4 கேமரா இருந்தாலே போதும் அந்த மாதிரி கேட்டிருந்தார். அதுக்காக இவருக்கு அனலாக்கில் போட்டிருந்தோம், டிவிஆரில் தான். ஸோ நம்ம கிட்டத்தட்ட இதில் ஒரு 8 வருஷமாக இருக்கிறதுனால அனலாக் கேட்குறவங்களுக்கு அனலாகு, ஐபி கேமரா கேட்குறவங்களுக்கு ஐபி கேமரா, ஒரு சில சிங்கிள் கேமரா, ஒய்ஃபை கேமரா இருந்தால் போதும், இல்லை சிம் கேமரா இருந்தால் போதும் அப்படின்வாங்க. அதனால் நம்மக்கிட்ட எல்லா டைப்ஸு கேமராவுமே அவைலபிள். லோ பட்ஜெட்டில் கேட்குறாங்க, ஒரு 3000 5,000 கேமரா இருந்தாலே போதுன்றாங்க. அந்த கேமராவும் நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஒரு சிலர் வந்து ஒரு 10,000 20,000 கேட்குறாங்க, அந்த பட்ஜெட்டில் இருந்தாலே போதும் அப்படின்றவங்களுக்கும் சரி. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 50,000 60,000 அந்த ரேஞ்சில் கேட்குறாங்கனால இப்படி எல்லா கேட்டகரியுமே நம்ம கவர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா ஒரு சிலர் வந்து வெறும் அனலாக் கேமரா மட்டும்தான் போடுவாங்க, ஐபி கேமரா போடவே மாட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஐபி கேமரா போடுவாங்க, அனலாக் கேமரா சொல்லவே மாட்டாங்க கஸ்டமர்கிட்ட. இந்த ஒய்ஃபை கேமரா, சிம் கேமராலாம் பார்த்திங்கன்னா சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அதில் பெருசாக மார்ஜின் நிற்காது, அவங்களுக்கு அமௌண்ட்டு பெருசாக நிற்காதுன்றதுனால அந்த கேமராலாம் சொல்லவே மாட்டாங்க. நம்ம சைடில் பார்த்திங்கன்னா எல்லா கஸ்டமருமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். லோ எண்ட்லேருந்து ஹை எண்டில் பட்ஜெட் இருக்கிற எல்லா கஸ்டமருமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்மக்கிட்ட சிங்கிள் கேமரா மட்டும் உங்களுக்கு போட்டால் போதும், ஒரு ஒய்ஃபை கேமரா போட்டால் போதும், ஒரு சிம் கேமரா போட்டால் போதும், அதுவும் நாங்களே ரெடியாக தான் இருக்கிறோம். அந்த கேமராவும் நம்மக்கிட்ட ஸ்டாக்கு ரெடியாக தான் இருக்கும். இல்லைங்க ஒரு 20,000க்குள்ளே சொல்லுங்கள், ஒரு 30,000க்கு சொல்லுங்கள், அது நாங்களும் ரெடியாக தான் இருக்கிறோம். சேம் இந்த 4 கேமராவே பார்த்திங்கன்னா 20,000 பட்ஜெட்லேயும் 4 கேமரான்றது போடலாம், 25லேயும் போடலாம், 30லேயும் போடலாம். என்னென்னா என்ன சைட் விசிட் எங்கே இருக்குது, எந்த லொக்கேஷனில் இருக்குது, பில்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு ஒயரிங் பண்ணுறோம், எந்த அளவுக்கு கேபிளிங் போட்டு அதில் பைப் போடுறோமோ, கேசிங் போடுறோமோ. ஸோ இதெல்லாம் பொறுத்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ்ன்றது கண்டிப்பாக வரும். ஒரு கஸ்டமருக்கு நான் ஒரு 4 கேமரா வந்து 25,000 போடுறேன், இன்னொரு கஸ்டமருக்கு வந்து நான் 30,000 போடுறேன்னா எனக்கு அங்கே ஒயரிங் அதிகமாக இருக்கலாம், பைப்பிங் வந்து அங்கே அதிகமாக பண்ணியிருப்பேன், எலக்ட்ரிக்கல் கம்பெனி வந்து எனக்கு அதிகமாக செலவாக இருக்கும், இல்லை எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து அதிகமாக அங்கேருந்து பவர் பாயிண்ட் எடுத்துகிட்டு வரதுக்காக எதனா. ஸோ இதெல்லாம் பொறுத்து வந்து ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக மாறும். ஒரு சைட் பார்க்குறோன்னா கூட அந்த சைட்டை வந்து நேரில் பார்த்துருவோம். ஒரு வீட்டுக்கு 4 கேமரா போடணும், இல்லை ஒரு ஆஃபீஸுக்கு ஒரு 4 கேமரா போடணும் அப்படின்னா அந்த சைட்டை விசிட் பண்ணிட்டு எங்கே ஒயரிங் வருது, எந்தெந்த இடத்துலலாம் எடுத்துக்கணும், எப்படி கேட்குறாங்க, எந்த வியூ வேணுன்றாங்க, எந்த அளவுக்கு கிளியராக வேணும்னு கேட்குறாங்க, எந்த அளவுக்கு லைஃப் டைம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, பட்ஜெட் வைஸாக பார்க்குறாங்களா, இல்லை ஹை பட்ஜெட்டாக பண்ணாலும் பரவாயில்ல, பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களா, அந்தமாரி ஒவ்வொன்றுத்தையுமே கேட்டு அவங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும், அவங்களுக்கு எது பட்ஜெட் ஓரியன்டாக இருக்கும், அவங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொன்றுமே ஃபஸ்ட்டு நம்ம சிசிடிவி கேமரா போடணும் அப்படின்னு சொன்னாங்களே, சைட் விசிட் பண்ணி பார்த்துருவோம். சைட் விசிட் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு 2 கொட்டேஷன் ஆர்டர் சொல்லி கூட பார்த்திங்கன்னா அனலாக்லேயும் சென்ட் பண்ணுறோம், ஐபிலையும் சென்ட் பண்ணுறோம். இது 2 அமௌண்ட்டுமே சென்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு அது எது பெட்டராக இருக்கும். ஒரு சிலர் வந்து அமௌண்ட் அதிகமானாலும் பரவாயில்ல, பெஸ்ட்டாக வேணும்னுவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஓரியன்டாகவே போதுங்க, ரொம்ப அதிகமான இதுக்கு செலவு பண்ண தேவையில்ல அப்படின்வாங்க. அந்த 2 பட்ஜெட் ரேஞ்சுமே நம்ம அமுச்சு விட்ருவோம். அவங்க அதை பார்த்து சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கேற்ற ஒர்க்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அனலாக் தான் பண்ணியிருந்தோம். ஆனால் ஹார்ட் டிஸ்க் மட்டும் இவங்களுக்கு கிட்டத்தட்ட 4 டிபி போட்டிருந்தோம். 4 டிபி தேவையே இல்லை, பட் இவங்களுக்கு அவ்வளோ நாள் டைம் தேவை, எங்களுக்கு அதிகமாக ரெக்கார்டிங் தேவை அப்படின்னு கேட்டதுனால மட்டும் இவங்களுக்கு ஒரு 4 டிபி ஹார்ட் டிஸ்க் போட்டிருந்தோம். இது அனலாக் கேமரா தான், 4மே அனலாக் கேமரா தான், 4 சேனல் டிவிஆர் தான் இது. 8 சேனல் கூட போடல, ஒரு சிலர்லாம் 8 போட்டுருவோம், அடிஷனலாக தேவைப்படுதுன்னா ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க 4 சேனலே போதுன்ட்டாங்க. அதனால் 4 சேனல் டிவிஆர் போட்டிருந்தோம். இந்த டிவிஆர் என்விஆர் பற்றியும் சரி, எஸ்எம்பிஎஸும் சரி, இதுக்கு எல்லாமே தனித்தனி வீடியோ போடுறேன் தனித்தனியாகவே. ஆல்ரெடி சிசிடிவி கிளாஸு கற்றுக்க விரும்புகிறீங்க அப்படின்னாலும் அது ஓரியன்டாக கிளாஸும் போயிட்டு தான் இருக்குது, ஆஃப்லைனில் போய்ட்டு இருக்குது, ஆன்லைன்லையுமே ஒரு சிலருக்கு எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம். அது இன்னும் பெருசாக ஏன்னா இதுவே எங்களால் மேனேஜ் பண்ண முடியல, அதனால் வந்து நான் நிறைய வீடியோவில் அதை சொல்லலை. ஒரு சில வீடியோ மட்டும் 1 2 போட்டிருப்பேன் வீடியோ, அதிகமாக அது இன்னும் சொல்லலை. அடுத்தடுத்த ஸ்டெப்ஸாக அதுவும் சொல்லணும், அடுத்தடுத்த வீடியோ அதுமாரி அதுவும் ரெடி பண்ணுறேன். ஸோ ஒரு பட்ஜெட் ஓரியன்டாக ஒரு மினிமம் பட்ஜெட்டில் ஒரு 4 கேமரா இருந்தாலே போதும்,
ஒரு 2 கேமரா இருந்தாலே போதும், இல்லை அதிகபட்சம் 4 கேமரா இருந்தாலே போதும் அப்படின்றவங்க இந்த 4 சேனல் காம்போ மாரி நீங்கள் போயிடலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாமே இக்விஷனில் தான் போட்டிருந்தோம். இக்விஷன் பிராண்டில் தான் எல்லாமே போட்டிருந்தோம். டிவிஆரும் இக்விஷனில் தான் போட்டிருந்தோம். கேமராவும் இக்விஷனில் தான் போட்டிருந்தோம். 3 டூம் கேமரா போட்டிருந்தோம். ஆமாம், 3 டூம் கேமரா போட்டிருந்தோம், ஒரு புல்லட் கேமரா போட்டிருந்தோம். எல்லாமே 2 மெகா பிக்சல் கேமரா தான். டிவிஆரில் இருக்கிற எல்லா போர்ட்ஸுமே பார்த்திங்க 4 கேமரா வரைக்கும் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். 2 யூஎஸ்பி போர்ட் வரும். கீபோர்டு கனெக்ட் பண்ணிக்கலாம், மவுஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காகவும் நம்மளுக்கு யூஎஸ்பி போர்ட் வந்துடும். டேட்டா வந்து நம்ம பேக்கப் எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் லேன் போர்ட் வரும். நெட் கனெக்ஷன் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு லேன் போர்ட் வந்துடும். விஜிஏ HDMI இப்போ வரது எல்லாமே விஜிஏ HDMI ரெண்டுமே வருது. ஸோ நம்ம விஜிஏலையும் கனெக்ட் பண்ணி மானிட்டர் அவுட்புட் எடுத்துலாம், இல்லை டிவி கனெக்ட் பண்ணாலும் சரி, விஜிஏ HDMI நம்மளுக்கு ரெண்டுமே வந்துடும். ஒரு பேசிக்கான பட்ஜெட்டில் ஒரு பேசிக்கான கேமரா இருந்தாலே போதும் அப்படின்றவங்க இந்த 4 சேனல் கேம்போ மாரி போகலாம். எனக்கு அதிகபட்சம் நிறைய 8 கேமரா 10 கேமராலாம் தேவையில்லைங்க, இல்லை 16 32லாம் தேவையில்லை. எனக்கு ஒரு 4 கேமரா, ஏன்னா வீடே ரொம்ப பேசிக்கான சின்ன வீடாக இருந்திருக்கும். இல்லை ஒரு 4 கேமரா இருந்தாலே போதுங்க. இல்லை எனக்கு வீடு பெருசு தான், ஆனால் ஒரு வீடை சுற்றி ஒரு 4 பக்கமும் 4 கேமரா இருந்தால் போதும், கம்மியான பட்ஜெட்லேயே பாருங்கள் அப்படின்றவங்க இந்த 4 சேனல் காம்போ மாரி போகலாம். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த காம்போலேயே 4 சேனல் 8 சேனல் 16 32 அந்தமாரி போய்கிட்டே இருக்குது. அது நான் டிவிஆர் பற்றி போட சொல்ல அது தனியாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எந்தெந்த கேமரா ரேஞ்செலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பார்த்திங்கன்னா நெட் கனெக்ஷன் இவங்க வீட்டில் இல்லை. அதனால் நம்ம சிம் ரவுட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்கள சிம் வாங்க சொல்லிட்டு சிம் ரவுட்டர், காஃப் ரவுட்டர், இந்த ரவுட்டரை பற்றியும் தனி ஒரு வீடியோ போடுறேன். இந்த காஃப் ரவுட்டரை வச்சு தான் அவங்களுக்கு நெட் கனெக்ஷன் கொடுத்துருந்தோம். ஏன்னா அவங்க ஃபாரினில் இருக்கிறாங்க, அவங்க வியூ பண்ணி பார்க்குறதுக்காக. இதில் சிம் வாங்கி இன்சர்ட் பண்ணிட்டு இதை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க எப்போ அவங்களுக்கு தேவையோ அப்போலாம் அவங்க வியூ பண்ணி பார்க்குற மாதிரி. ஸோ இதில் டோட்டலாக நாங்கள் யூஸ் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 4 கேமரா 2 மெகா பிக்சல் இக்விஷனோட கேமரா யூஸ் பண்ணியிருப்போம். இக்விஷனோட டிவிஆர் யூஸ் பண்ணியிருப்போம். எஸ்எம்பிஎஸ் பார்த்திங்கன்னா ஃபைபர் பிராண்டில் இருந்து எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். ஒயரிங் எல்லாமே நாங்கள் தான் பண்ணியிருந்தோம். ஒயரிங் 3+1 கேபிள் போட்டிருந்தோம். எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, பைப்பிங் ஒர்க்கு, அதுக்கப்புறம் ஜங்ஷன் பாயிண்ட் வந்து அந்த ஜங்ஷன் பாயிண்ட்டு, இந்த சிம் ரவுட்டர் ஆகட்டும், ஏன்னா அவங்க கஸ்டமர் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த சிம் ரவுட்டர். ஸோ இது எல்லா காம்போவே நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ ப்ரைஸ் வைஸாக கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் வருங்க. இப்போ ஒரு சிலர் வீட்டில் என்னென்னா நெட் கனெக்ஷன் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு இந்த ரவுட்டர் போட வேண்டியதே இருக்காது. ஸோ அப்போ என்னென்னா அவங்களுக்கு ஒரு 2000 ரூபா குறையும். ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஜங்ஷன் பாக்ஸ் பெருசாக வைக்க வேண்டியதாக இருக்காது, அவங்களே நிறைய பாயிண்ட்லாம் வச்சுருப்பாங்க. இல்லை சிசிடிவிக்காக ஒயரிங் ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க, இல்லை சிசிடிவிக்காக பைப் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இன்னும் காஸ்ட்டு கம்மியாகும். ஒரு சில இடத்துல பைப்பிங் ஒர்க்லேருந்து இந்த எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்லேருந்து இல்லை இந்த ரவுட்டர்லேருந்து இது இப்படி எல்லாமே நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்ம தான் பண்ணோம். இந்த ரவுட்டர் ஆகட்டும், இல்லை அந்த ஜங்ஷன் பாக்ஸ் ஆகட்டும், அது இல்லாமல் சிசிடிவிக்காக பைப்பிங் ஆகட்டும், கேபிளிங் ஆகட்டும், இப்படி எல்லாமே நம்ம தான் பண்ணியிருந்தோம். இப்போ ப்ரைஸ் வைஸாக டிஃப்ரென்ஸ் வரும். ஒரு 4 கேமரா போடுறோம், ஒரு வீட்டில் 25 ஆகுதுன்னா ஒரு வீட்டில் 30 ஆகும், ஒரு சில வீட்டில் 20லேயே முடிஞ்சிடும். இந்த டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். உங்களுக்கு சிசிடிவி ஒரே ஒரு சிங்கிள் கேமரா தேவைப்படுது, இல்லை ஒரு 4 கேமரா தேவைப்படுது, ஒரு 8 கேமரா தேவைப்படுது, 16 32 இப்படி எந்த கேமரா தேவைப்படாலும், அனலாக் கேமரா, ஐபி கேமரா, இப்படி இல்லை வெறும் ஒய்ஃபை சிம் கேமரா, எந்த கேமரா தேவைப்படாலும் கால் பண்ணுங்கள் 9585006736. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். யாருக்குன்னா சிசிடிவி தேவைப்படுதுன்னு அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த காஃபை பற்றி தனி ஒரு வீடியோ இருக்குது. ஏன்னா இதை பற்றியும் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே நான் ஒரு இமேஜ் மாரி போட்டிருந்தேன், ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. இது தனி வீடியோவாக இருக்குது, அடுத்த வீடியோவில் வரும்.